இந்த ரெண்டு பேர்ல விஜய் அவர்களை அந்த வரலாறு சொல்லி இல்லாட்டி அந்த ஃபார்முலா சொல்லி வளர்த்தவர் இவர் தான். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றதுக்கு சின்னதாக ஒரு டைம் லைன் சொல்றீங்க. அது என்ன அப்படின்னா 1990கள் 1993களில் திரைப்படத்துக்கு வரது இருக்கு இல்லையா, அது எப்படியாவது ஒரு நல்ல நபரை வச்சு அவருடைய ரசிகர் மட்டத்தில் சேர்ந்துடணும். அதாவது ஒரு பிரபலமான மனிதர் இருக்காரு, அவரோட சேர்ந்து நடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவரோட ரசிகர்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. இதை விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு. விஜயகாந்த் அவர்களுடைய படத்துல தான் அறிமுகம் ஆகிறார். அதன் மூலமாக விஜயகாந்தை வச்சு எல்லா பேட்டையும் கொண்டு போய் சேர்த்துடலாம், விஜயகாந்த் அவருடைய ரசிகர்கிட்ட இப்படி ஒரு நடிகர் வந்திருக்காரு விஜய்னு அப்படின்றத சேர்த்துறாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு வருஷம் தான். ஆனா அதற்கப்புறம் விஜயகாந்த் ரசிகர்கள் சேர்ந்தாச்சு. அடுத்து ரஜினிகாந்த் தான் இதுக்குள்ளேயே மிகப்பெரிய தலைவர். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்தலாம். ஏன்னா 1990கள் 2000ங்கள்லாம் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் ஒவ்வொரு வீட்லையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இணக்கமான ஒரு சக்தியா இருந்தவர் ரஜினிகாந்த் அவர்கள். எனவே அவருடைய பின்பத்தை பிடிச்சோம்னா போயிடலாம் இருக்காண்டி அது அன்னைக்கு ஆரம்பிச்சது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க வளர்ந்தது எல்லாமே அடுத்த 10 வருடங்களுக்கு மேலாக 15 வருடங்கள் இவர் எப்படி தானே காட்டிக்கிட்டார் அப்படின்னா, நான் ஒரு ரஜினி அவருடைய ரசிகர், நான் ரஜினி வழியில தான் போறேன், நான் ரஜினி அவர்களை தான் பின்பற்றுறேன், ரஜினி தான் எனக்கு தலைவர், ரஜினியுடைய ஸ்டைல தான் நான் ஃபாலோ பண்றேன், இப்படியா ஃபார்முலாவை கட்டமைச்சு அதன் மூலமாக ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் மற்ற ரசிகர்கள்ட்ட போய் சேர்ந்தாலும் வச்சுக்கோங்க. இது இரண்டாவது திட்டம். எதுவுமே கிடையாது. யாருக்கும் துரோகம் பண்றதுக்கு தயங்கவும் கிடையாது. 15 வருஷம் வளர்ந்த யாரை சொல்லி வளர்ந்தாரோ அந்த ரஜினி அவர்களுக்கு எதிராகவே பின்னாடி இதே திரைப்படத்துறையில சூழ்ச்சியும் பண்ண கும்பல். எனவே இவங்க யாருக்கும் துரோகம் பண்றதுல தயங்குறதே கிடையாது. விஜயகாந்த் இறந்தப்ப இல்லாட்டி முடியாதப்ப கண்டுகிட்டது கூட கிடையாது. ஆனா விஜயகாந்த் இறந்து சில வருடங்களுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் அவரோட தம்பி, ஏன்னா அவருக்கு ஒரு எமோஷன் இருக்கா, அதை இழுத்துக்கிறோம். நீ ஆரம்பத்திலிருந்து கவனிச்சு வச்சுக்கவே, வரும்போது விஜயகாந்த், ஒரு 15 வருஷம் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னாடி போவோம், அதுக்கப்புறம் இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இந்த போது நம்ம என்ன சொல்லி வைப்போம்னா விஜயகாந்த் அவருடைய தம்பி நானு, அந்த போது எம்ஜிஆரை பார்த்து நான் வந்தேன். இப்படி மற்றவங்க உழைச்சு உருவாக்குற பின்பம் ஒன்று இல்லையா, அந்த பின்னாடி அந்த பின்பத்தை பிடிச்சி எப்படி நமக்கு பயன்படுத்திக்கிறது, இது ஒரு பொழப்பாவே எல்லா காலம் இருக்குது.